வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள், என்னப்பா மனுஷன் திடீர்னு படார்னு இப்படி பண்ணிட்டாரு. இஸ்லாமியர்களுடைய வாக்கை வந்து முழுவதும் கவர்ந்துருவார் வேணுமோ விஜய் அவர்கள் அப்படின்ட்டு பல டாக்ஸ் இப்ப சோசியல் மீடியாலயும் இந்த அரசியல் பேசக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் அவங்க இப்ப அதை வந்து ரொம்ப பரவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, ரீசெண்டா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மசூதிக்கு வந்து போயிருக்காருங்க. போன டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவங்க வந்து அல்லாவை தொழுகக்கூடிய அந்த தொழுகைய விஜய் அவர்களும் சேர்ந்து கூட பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க இஸ்லாமியர்கள் வந்து நோன்பு இருப்பாங்க பாத்தீங்களா? நோன்பு இருக்கும்போது அவங்க அந்த நோன்பை முடிக்கும்போது அவங்க வந்து அல்லாஹ் கஞ்சி அப்படின்ட்டு ஒண்ணு வந்து பருகுவாங்க. ஸோ அதை வந்து விஜய் அவர்கள் வந்து அவங்க வந்து தலையில இஸ்லாமியர்கள் எப்படி ஒரு கேப் போட்டு அவங்க தொழுகையை மேற்கொண்டு அந்த அல்லாஹ் கஞ்சியை வந்து குடிப்பாங்களோ, அதே மாரி விஜய் அவர்கள் அந்த இடத்துல வந்து ரொம்ப எளிமையான ஒரு மனிதராக அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கஞ்சி குடிச்சது மற்றும் அங்க இருக்கக்கூடிய சக மக்கள் கிட்ட ரொம்ப இனிமையாக பேசியது அப்படின்ட்டு இப்ப அது ஒரு பக்கம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்னடா இதுக்கு முன்னாடி தான் விஜய் அவர்கள வந்து நம்ம அந்த டீம் இவரு, இந்த டீம் இவரு, என்டிஏல கூட்டணி வைக்க போறாரு அப்படின்ட்டு ஏகப்பட்டது சொல்லிட்டு இருந்தோமே. இப்ப இந்த மனுஷன் போயிட்டு இஸ்லாமியர்கள் கூட போயிட்டு இப்போ இந்த ரமலான் நோன்பு கஞ்ச வேற பழகி இருக்காரு. சோ சிறுபான்மையினருடைய வாக்க வந்து அதிகமா இவர் எடுத்துட்டு போறாரு அப்படின்ட்டு சோ விஜய் அவர்களை எதிர்க்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் இப்போ வந்து ரொம்ப பெரும்பாலும் இதை பற்றி வந்து பேசிட்டு வராங்க. அதே சமயத்துல விஜய் அவர்கள் அந்த நோன்பு கஞ்சியை குடிக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து மைக்க பிடிச்சி சில விஷயத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிருந்தாரு. இந்திய கூட்டணியில விஜய் அவர்கள் சேர போறாரு அப்படின்னு ஏகப்பட்ட அரசியல் அவதானிகள் வந்து அவதரிச்சிருந்தாங்க. எல்லாமே தவிடுபொடி ஆகி போச்சு. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அறிவிப்பு தான் இப்போ வந்து அவர் அறிவிச்சிருக்காரு அந்த இஸ்லாமியர்கள் தொழுகையின் போது. ஸோ என்ன நடந்திருக்கு, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது, நம்ம அரசியலுக்கு வந்ததுல இருந்து ஒருத்தவங்க விஜய் வந்து அந்த டீமு, இந்த டீமு அப்படின்ட்டு அவதூறுகளை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. நம்ம வந்து எந்த டீமும் கிடையாதுங்க. நம்ம வந்து மக்கள் டீம், பீப்பிள்ஸ் டீம் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து அவர் மேல வைக்கக்கூடிய அந்த அவதூறுகள், "யப்பா இவரு எந்த டீமு, அந்த டீமு, அங்க போய் சேர்ந்துட்டாரு. பாத்தீங்களா? இப்படியெல்லாம் காய் நகர்த்திக்கிட்டு இருக்காருன்ட்டு" ஏகப்பட்ட விவாதங்கள், ஏகப்பட்ட இந்த கான்ட்ரோவர்சி போயிட்டு இருந்தது. எல்லாத்துக்கும் வச்சுட்டாரு ஒரு பொட்டு. இதற்கும் விஜய் அவர்கள் இப்படி ஒரு ஆன்சர் பண்ணிட்டாரு. அவரே சொல்றாரு, இவர வேற என்ன பண்ணா இவர வந்து அழிக்க முடியும்? அப்படின்றதுக்காக இவரை வந்து அந்த டீம் இந்த டீம்ன்ட்டு பொய்யா பேசிக்கிட்டு சுத்துறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து நம்பாதீங்க. ரீசென்ட் டைம்ல வந்து இது போன்ற கான்ட்ரோவர்சி பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த பொய்களை யாரும் நம்பிடாதீங்க. நீங்க வந்து ஒரு கன்ஃபியூஸ்ல இருப்பீங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்ம வந்து யார் டீமும் கிடையாது. நம்ம வந்து மக்கள் டீம் அப்படின்ட்டு டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அவர் வந்து இப்போ ரீசெண்டா அல்லாவின் தொழுகையின் பொழுது அந்த இடத்துல இருந்து அவர் மைக்கு பிடிச்சி பேசி இப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க. அதே சமயத்துல என்ன சொல்றாருன்னா, நாங்க மதச்சார்பற்ற ஒரு கொள்கையை கொண்டவங்க. அந்த நிலைப்பாட்டுல மட்டும் நாங்க வந்து எந்த ஒரு சமரசமும் வச்சுக்க மாட்டோம் அப்படின்ட்டு அழுத்தம் திருத்தமாக டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து சொல்றாரு. அந்த டீம் இந்த டீம் அப்படின்ட்டுலாம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே கிடையாது. யாரும் நம்பிடாதீங்க. எல்லாம் வல்ல அந்த இறைவனால் நம்ம வெச்ச குறி, அதாவது நம்ம செட் பண்ணி இருக்கக்கூடிய டார்கெட்டை நம்ம வந்து அடிக்கதான் போறோம். அதே சமயத்துல இஸ்லாமிய தோழிகள் மற்றும் தோழர்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அவருடைய ரீசெண்ட் மைக்க பிடிச்சி பேசின அந்த பேச்சு வேற லெவல் வைரல் வீடியோவாக இப்போ வந்து போயிட்டு இருக்குங்க. ஸோ ஏன்னா நம்ம வந்து ரீசெண்டா பார்த்தோம், விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில இணைய போறாரு அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட அவதூறுகள், ஏகப்பட்ட பொய்கள் வந்து அவர் சொல்லாமே அன்அபிஷியலா நிறைய பேர் வந்து அளந்து விட்டுட்டு இருந்தாங்கன்றது இப்போ அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இவை எல்லாம் பொய்கள் தான், யாரும் நம்பிடாதீங்க. ஸோ ஒரு மனுஷன் என்ன நடந்தாலும் நான் மக்களுக்காக மட்டும் தனியா நிப்பேன்ட்டு விஜய் அவர்கள் வந்து நின்னாருன்னா கண்டிப்பா அவருடைய ஓட் பேங்கிங் எங்கேயோ போயிடும். கண்டிப்பா அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் அவரை சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, கரூர் ஸ்டாம்பீடு, சொந்த வீட்லயே அவருக்கு வந்து டிவோர்ஸ் பிரச்சனை வந்துச்சு அவங்க மனைவி கூட. ஸோ இப்போ சிபிஐ விசாரணைக்கு வேற போயிட்டு வந்திருக்காரு. ஏகப்பட்ட பிரச்சனைக்கு அந்த மனுஷன். பட் இருந்தாலும் மக்கள் தான் மக்களுக்காக தான் அப்படின்ட்டு அவர் இதே மாதிரி இருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும்ன்றதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. பல அரசியல் பிரமுகர்களும் இதை தான் பதிவிட்டுட்டு வராங்க. இனிமேங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.